வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஐபிஎல்ல 36வது மேட்சான ஆர்ஆர் வெர்சஸ் லக்னோ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து சனிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு ஜெய்ப்பூர்ல வச்சு இந்த மேட்ச் வந்து நடக்குது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல வாட்ஸ்அப் பேஜ்ல ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜ்ல ஃபாலோ பண்ணனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய XL11 ஆப்ல உங்களுக்கு தேவையான எல்லா ஃபியூச்சருமே நம்ம XL11 ஆப்ல இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கும் உங்களுக்கு மெகா கான்டெஸ்ட் அண்ட் ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க டெய்லி. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் வெர்சஸ் எல்எஸ்சி மேட்சுக்கான ஹெட் டு ஹெட் பார்க்கும்போது 5 மேட்ச்ல 4 மேட்ச் வந்து ஆர்ஆர் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் இது வரைக்கும் லக்னோ வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட ஹை ஸ்கோர் 199, லோ ஸ்கோர் 144. இவங்களுடைய ஹை ஸ்கோர் 196, லோ ஸ்கோர் 154. ஸோ ரெண்டு டீமே ஹை ஸ்கோர் லோ ஸ்கோர்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் வின்னிங்னு பார்க்கும்போது ஆர்ஆர் சைடு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கப்புறம் பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜெய்ப்பூர் பிச்சில் வந்து ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்கிறாங்க. அதுவும் வந்து டே மேட்ச் தான் ஆடினாங்க. ஆர்சிபி வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் முதல் முறையா நைட் ஆட போறாங்க. ஸோ பிச்சில் வந்து எப்படிலாம் சொல்றாங்க அப்படின்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ பிச் ரிப்போர்ட் சொல்றத அப்படி நம்பிடாதீங்க. நிறைய மேட்ச் வந்து அவங்க சொல்றதுக்கு ஆப்போசிட்டா போகுது. 300+ பார்த்தா 150 கூட அடிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய மேட்ச் வந்து நடக்குது. பிச் வந்து பேட்டிங்க்கு நல்ல சப்போர்ட் இருக்கவங்க, ஆனா பாத்தீங்கன்னா பவுலர்ஸுக்கு சப்போர்ட்டா இருக்கு. அதனால அவங்க சொல்றதுக்கு ஆப்போசிட்டா கூட டீம் போடுறது கூட பாத்துக்கோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க நீ ப்ரெடிக்ஷன் பண்றதுக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னு. அதே போலதான் பிச் ரிப்போர்ட்டும் ஆப்போசிட்டா மாறிட்டு இருக்கு. ஓவராலா இந்த பிச்சில் வந்து ஒரு மேட்ச் தாங்க ஆடி இருக்காங்க. அதுவும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து ஈஸியா அந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்மளுடைய ரீசெண்டா நடந்த ஸ்கோர் வந்து இதான், ஆர்ஆர் வெர்சஸ் ஆர்சிபி. ஈஸியாவே வந்து ஆர்சிபி அந்த மேட்ச் வந்து வின் பண்ணாங்க. இது டே டைம்ல நடந்த மேட்ச், 3:30 மணிக்கு நடந்த மேட்ச். இது 7:30க்கு நடக்க போறதுங்கிறதால டியூ ஃபேக்டர்லாம் இருக்கா நம்ம செக் பண்ணணும். அண்ட் இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். ஸ்மால் லீக் டீம் வந்து கொஞ்சம் சரியா போகல அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க மேட்சை லைவா பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறை சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். காரணம் என்னன்னா, ஹெட் லாஸ்ட் மேட்ச் நம்ம எம்ஐ வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல வந்து அபிஷேக் சர்மா காமனா எல்லாரும் எடுத்திருந்தாங்க. உங்க ஆப்போனண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டனா கூட வந்திருப்பாங்க. ஆனால் தீபக் சகார் பால்ல ஒரு ஈஸியான கேட்ச் வந்து விட்டாங்க. ஹெட்டுக்கு டக் அவுட்ல போக வேண்டிய ஹெட் வந்து கேட்சை வந்து மிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு நல்ல பால் போட்டு விக்கெட் எடுப்பாரு. பாத்தீங்கன்னா அது வந்து கடைசியில நோ பாலா முடிஞ்சு ஒரு 28 ரன் வரைக்கும் அடிச்சிருவாரு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து லக்கே கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் 1 பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன்ல என் ஆப்போனண்ட் ஹெட்டை போட்டிருக்கேன், நான் சூர்யாவை போட்டிருக்கேன். அப்ப பாருங்க எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி. என்னாலும் ஹெட் வந்து கேட்சே பிடிக்க மாட்டார். அன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 கேட்ச் பிடிக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய லக்கு இல்லாம தான் போயிட்டு இருக்கேன். தவிர நான் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு டீம் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் நான் கீழே கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேயருக்கு பதிலாக இந்த ஆப்ஷன் பண்ணலாம், திலக் வர்மா உங்களுக்கு சேஃப், ரோஹித் சர்மா வந்து எடுத்தீங்கன்னா ஒரு ட்ரம்ப் கார்டா இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி மென்ஷன் கூட பண்ணுவேன். ஸோ அதை கூட உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்றதா இருந்தா நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து ஆரம்பிப்போம். சஞ்சு சாம்சன், அடுத்து ஜாய்ஸ்வால், அடுத்து ரியன் பராக், அடுத்து நிதிஷ் ராணா, அடுத்து ஜூரல், அடுத்து ஹெட்மேயர், 6 பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ஆர்ஆர் வெர்சஸ் எல்எஸ்சிக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ இதுல சஞ்சு சாம்சனுக்கு வந்து லாஸ்ட் மேட்சே கொஞ்சம் இன்ஜுரி ஆயிப்பட்டார். இதுவும் ஒரு பேட் லக் தான் நமக்கு. சஞ்சுவை டிசிக்கு அகேன்ஸ்டா கேப்டனா போட்டு கொடுத்தேன் ஸ்மால் லீக்ல. அண்ட் 1 பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன்ல ராகுலுக்கு அகேன்ஸ்டா ட்ரை பண்ணேன். அவருக்கு இன்ஜுரி ஆகும்னு எனக்கு என்ன கனவா கண்ட நண்பானா. அவர் வாட்டுக்கு ஒரு பால் ஷாட் ஆடினாரு, இன்ஜுரி ஆகி போயிட்டாரு. ஒரு ரன் வித்தியாசத்துல நான் பாப்ல வந்து ராகுல் கிட்ட தோத்து போனேன் எல்லா 1 பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன்ல. அப்போ எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் பார்த்தா கொடுக்கேன். சரி, சஞ்சு டிசிக்கு அகேன்ஸ்டா போன வருஷம் நல்லா ஆடி இருக்கிறாரு, இந்த வெனியூல நல்லா ஆடி இருக்கிறாரு. ஸோ நம்ம சஞ்சுவா கேஎல் ராகுலுக்கு அகேன்ஸ்டா ட்ரை பண்ணுவோம் சொல்லி ட்ரை பண்ணா அவர் இன்ஜுரி ஆவார்னு எனக்கு எப்படி தெரியும்? ஸோ அதுவும் நம்ம நேரம் கடைசி ஃப்ரீ ஹிட் பால ஏதாச்சும் ஒரு 6-4 கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அதையும் மிஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால லக்கு அப்படிங்கிறது முன்னெல்லாம் கிராண்ட் லீக் வின் பண்ணணும்னா லக்கு தேவைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை. நீங்க ஸ்மால் லீக் வேணும்னாலும் லக்கு வேணும். நான் போன வீடியோல சொன்னேன், ஒரு மேட்சுக்கு ஆவரேஜா 3 to 4 கேட்ச் மிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. நீங்க எம்ஐ வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல கூட அதை பார்த்துருக்கலாம்.
நான் ஏதோ பொய் சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து டேட்டா மூலமா தான் நம்ம பேசுறோம். அதனால நம்பனா நம்புங்க, நம்பலனா போங்க. மேட்சை ஃபுல்லா லைவா உட்காந்து பாப்பீங்கல்ல, அவங்களுக்கு புரியும் ஒரு மேட்சுக்கு எத்தனை கேட்சை மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறது புரியும். ஸோ சஞ்சு சாம்சன் இன்னைக்கும் ஆடுறது ஸ்வேரா என்னால சொல்ல முடியாது, பார்க்கணும். அவர் வந்து அது பெரிய இன்ஜுரி இல்ல, லைட்டா ஏதோ பிடிச்சுக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. ரெக்கவரி ஆகி வந்துட்டாருன்னா உள்ள இருப்பாரு. ஜாய்ஸ்வல், ரியனே அடுத்து எல்லாம் இருக்கிறாங்க. இந்த டாப் 6ல சஞ்சு சாம்சன் வந்து இந்த வெனியூல நல்லா ஆடி இருக்கிறாரு, இந்த சீசன்லயும் நல்லா ஆடி இருக்கிறாரு. பிளஸ் விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிற ஒரு பிளஸும் அவர்கிட்ட இருக்கு. ஜாய்ஸ்வல் வந்து 7 மேட்ச்ல ஒரு 2-3 மேட்ச் நல்லாவே ஆடிட்டாரு. இந்த சீசன்ல 33, இந்த வெனியூலையும் 40 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ஸோ ஜாய்ஸ்வல் கிட்ட இருந்து நம்ம கண்டிப்பா வந்து ஒரு 20 to 30 ரன் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். ரியன் பராக் வந்து நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஆனா இப்போ வந்து ரொம்ப ஸ்டைலிஷா ஆடுறேன் அப்படிங்கிறதுனால பெருசா ஆட மாட்டேங்கிறாரு அவரு. ஆனா ரியன் பராக் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து ஒரு 30+ ரன் எதிர்பார்க்கலாம். ஒரு சில மேட்ச்ல வந்து ஓவர் பவுலிங் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு சில மேட்ச் வந்து ஓவர் பவுலிங் பண்றாரு. அது அவருக்கு பிளஸ்ஸா கூட முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பவுலிங் அட்வான்டேஜ் உள்ள பிளேயர்ஸ் வந்து திடீர்னு வந்து விக்கெட் எடுக்கிறாங்க. ஆப்போனன்ட் டீம்லயும் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து அவருக்கு ஏத்தாப்புல ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறாங்க. நிதிஷ் ராணா நான் சொல்லியிருக்கிறேன், அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து செகண்ட் பேட்டிங்ல தான் வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல லாஸ்ட் மேட்ச் டிசிக்கு அகேன்ஸ்டா ஒரு செகண்ட் பேட்டிங் வந்ததுனால கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஒருவேளை இன்னைக்கும் செகண்ட் பேட்டிங்ல வர்ற மாதிரி இருந்தாரு அப்படின்னா, ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஒரு 3 டீம்ல மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. இந்த சீசன்ல 24 ஆவரேஜ், இந்த வெனியூல ரொம்பவே ஆவரேஜ் கம்மியா வச்சிருக்கிறாரு. ஜூரல் 2 இன்னிங்ஸ்லயுமே வந்து உருட்டி உருட்டி ஆடக்கூடிய பிளேயர் தான். பாலை வந்து தரையோட அடிச்சு நமக்கு வந்து ஒரு 20 to 25 ரன் வந்து அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருக்கிறாரு. ஹெட்மேயர் அதே போலதான், ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் சரி செகண்ட் பேட்டிங்னாலும் சரி ஒரு 20 to 25 ரன் வந்து கன்சிஸ்டன்சியா அடிச்சு கொடுத்துருவாரு. ஹெட்மேயர் வந்து சூப்பர் ஓவர்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே போராடினாரு, பட் அவரால் பெருசா முடியல. அடுத்ததா பார்க்கக்கூடியது ஆர்ஆரோட பவுலிங் ஆப்ஷன். ஆர்ஆரோட பவுலிங் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஹசரங்கா வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா 1-2 விக்கெட்னு சொன்னேன். அதே போல லாஸ்ட் மேட்ச் வந்து அவர் வந்து டிசிக்கு அகேன்ஸ்டா 2 விக்கெட் எடுக்க வேண்டியதுதான், 1 விக்கெட் தான் எடுத்தாரு. 1 விக்கெட் வந்து கேட்ச மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஹசரங்கா ஒன்றும் பண்ண மாட்டாரு. ஆனா அவருடைய பெரும்பாலான விக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் வரும். நிறைய மேட்ச் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் 2 விக்கெட் 3 விக்கெட் இந்த மாதிரிலாம் வந்து எடுக்கிறது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் எடுக்கிறாரு. குமார் கார்த்திகேயா பெருசா சொல்ற இம்பாக்ட் சப்பா வருவாரா நம்மளால ஸ்வேரா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டீம்ல சப்ப நம்புறது கொஞ்சம் டேஞ்சர். காரணம் என்னன்னா, திடீர்னு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா இவரை வந்து பேக்கப் பண்ணிட்டு வருவாங்க. திடீர்னு ஆர்ஆர் ஃபுல்லா பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேனை போட்டு ஆடிடுவாங்க. அதனால சப்ப வந்து பெருசா நம்பாதீங்க. ஆர்ச்சர் இனிஷியல் பிளஸ் டெத் அட்டாக் கண்டிப்பா 1-2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பவுலிங்கா இருந்தாலும் சரி செகண்ட் பவுலிங்கா இருந்தாலும் சரி அந்த விக்கெட் வந்து நமக்கு கன்ஃபார்ம் எடுத்து கொடுத்துருவாரு. தீக்ஷானா போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா விக்கெட் எடுக்கக்கூடிய போலர். மினிமம் தீக்ஷானா எடுத்தீங்கன்னா 1 விக்கெட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி பிளேயர். அதுலயும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சந்தீப் சர்மாவை பொறுத்த வரைக்கும் டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர். ஃபர்ஸ்ட்ல பெருசா வர மாட்டாரு, கடைசி 4 ஓவர்ல 2 ஓவர் பவுல் பண்றதுனால அதிகபட்சம் 1-2 விக்கெட் எதிர்பாருங்க. பட் இந்த சீசன்ல சந்தீப் சர்மா விக்கெட் டேக்கிங் பவுலரா இருந்தது இல்ல, எக்கனாமி மெயின்டைன் பண்றாரு தவிர விக்கெட் டேக்கிங் பவுலரா இல்ல. லாஸ்ட் மேட்ச் தான், அதுவும் டிசிக்கு அகேன்ஸ்டா லாஸ்ட் ஓவர் ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பவுல் பண்ணாரு. தேஷ்பாண்டே விக்கெட் டேக்கிங் பவுலர், மினிமம் 1-2 விக்கெட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். டெத்ல ஒரு சில ஓவர் வந்து பவுல் பண்ணுவாரு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது லக்னோ டீம். ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆடக்கூடிய ஒரு டீமா இருக்கிறாங்க. இந்த டீம்லாம் வந்து பவுலிங்கே இல்லைன்னு நினைச்சு அசால்ட்டா பேசின டீம். ஆனா அவங்க தான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்றாங்க. மார்க்ரம், மிச்சல் மார்ஸ், பூரணு, பண்ட், மில்லரு, ஆயுஷ் பதோனி. ஸோ இந்த 6 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேருமே ரொம்ப முக்கியம். மார்க்ரமா இருக்கட்டும், மிச்சல் மார்ஸ் இருக்கட்டும், நிக்கோலஸ் பூரன், இந்த 3 பேருமே ரொம்பவுமே முக்கியமான பிளேயர்ஸா தான் இருக்கிறாங்க. வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் 3 பேருமே. இந்த பவர் பிளேயரை மட்டும் விக்கெட் போகாம ஆடிட்டாங்க அப்படின்னாலே இவங்க கிட்ட இருந்து பெரிய ஸ்கோர் வந்துடும். அதனால இந்த 3 பேரை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மார்க்ரம்லாம் பாருங்க 7 மேட்ச்ல 208 ரன், 6 மேட்ச்ல 295 ரன். பூரன் 7 மேட்ச்ல 387 ரன். ஸோ இந்த 3 பேருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் பண்ட், ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் வர்ற மாதிரி இருந்தா வேணா ரிஷப் பண்ட்டுக்கு வந்து ஒரு 5 டீம்ல வேணா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாருன்னா அவர் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டீசென்டான ஒரு பிளேயரா தான் இருப்பாரு. டேவிட் மில்லர் போத் இன்னிங்ஸ்லயுமே நமக்கு வந்து
பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். பேட்டிங் பிளஸ் ஃபீல்டிங் பண்ணி கொடுப்பாரு. ஆல்ரவுண்டர்ல ஃபீல்டிங் வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு மேட்ச் வந்து ஒரு கேட்சாச்சும் பிடிச்சு கொடுத்துருவாரு. அவரோட ஃபீல்டிங் லைனப் வந்து அந்த லாங் ஆன் லாங் ஆஃப் அந்த சைட்ல இருக்கிறதுனால ஒரு 20 ரன் அடிச்சா கூட ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் கிட்ட கன்வெர்ட் பண்ணிடுவார். ஸோ டேவிட் மில்லரை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பதோனியை வந்து செகண்ட் பேட்டிங் அப்படின்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் நீங்க டீம்ஸ்ல, ஏன்னா அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து செகண்ட் பேட்டிங்ல வருது. ஸோ இந்த டீமுக்கு வந்து காம்பினேஷன் வைஸ் போறது முக்கியம். எப்படின்னா டீம் 1ல மார்க்ரம், மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் பூரன். டீம் 2ல மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட். டீம் 3ல மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட். டீம் 4ல வந்து மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் பூரன், டேவிட் மில்லர். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. பட் டேவிட் மில்லர் இன்னைக்கு உங்களுடைய லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டியான பிளேயரா நான் பாக்குறேன். அடுத்து ஃபுல்லா பவுலிங் ஆப்ஷன் தான் நமக்கு. இல்ல அப்துல் சமாட் மட்டும் பேட்டிங் ஆப்ஷன்ல இருக்காரு. லாஸ்ட் 2 ஓவர் பேட்டிங் பண்ணக்கூடிய பிளேயர். அதிகபட்சம் வந்து ஒரு 15ல இருந்து 20 ரன் வரைக்கும் அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். அவ்வளவுதான். அதுக்கு மேல அவரால் பெருசா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்புறம் பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஷதுல் தக்கர், ரவி பிஷ்னோய், திக்வேஷ் ரெட்டி, ஆவேஷ் கானே, மயங்க் யாதவ். ஸோ மயங்க் யாதவ் இஸ் பேக் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இனிஷியல் அட்டாக்கரா வந்து பாத்தீங்கன்னா ஷதுல் தக்கர், மயங்க் யாதவ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஆவேஷ் கான் வந்து டெத்தில் அட்டாக் பண்ணுவாரு. ரவி பிஷ்னோய் அண்ட் திக்வேஷ் ரெட்டி வந்து அவங்களுடைய மிடில் ஓவர்ஸ்ல வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ 5 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க. தேவைப்பட்டால் மார்க்ரம் பவுலிங் பண்ணுவார். அது லாஸ்ட் மேட்ச் தேவைப்பட்டதுனால பவுலிங் பண்ணாரு. ஏன்னா சிஎஸ்கேல கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருந்ததுனால பவுலிங் பண்ணாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்ல ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் இருக்கிறாங்க. பட் கம்பேர் டு சிஎஸ்கே விட கம்மி தான். பட் இருந்தாலும் மார்க்ரம்கான ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால இன்னைக்கு அதிகபட்சம் 2 ஓவர் கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 ஓவர் வந்து ஒரு ஓவர் ஆவேஷ் கானுக்கு மைனஸ் ஆகலாம், இன்னொரு ஓவர் ஷதுல் தக்கர் ஆர் மயங்க் யாதவுக்கு வந்து மைனஸ் ஆகலாம். பிஷ்னோய் வந்து செகண்ட் பவுலிங் பண்ணா நல்லாவே இம்பார்ட்டன்ட்ங்க. கண்டிப்பா 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்துருவாரு. ஃபர்ஸ்ட் பவுலிங்கா இருந்தானே செகண்ட் பவுலிங்கா இருந்தானே அப்படிங்கிறதுல வந்து நம்மளுடைய திக்வேஷ் ரெட்டி வந்து நல்லாவே விக்கெட் எடுக்கிறாரு. 7 மேட்ச்ல 9 விக்கெட். ஆவேஷ் கான் டெத்ல பவுல் பண்றதுனால 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுடைய லோ பெர்சன்டேஜ் ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்தா வருது போனா போதுன்னு ரிஸ்க் எடுப்பீங்களா, அவங்களுக்கு மயங்க் யாதவ் வந்து ஒரு பெஸ்ட் பிளேயரா இருப்பாரு. ஷதுல் தக்கர் சேஃபான காமனான பிளேயரா தான் இருப்பாரு. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 70% செலக்ட் பண்ணிட்டாங்க. 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்மால் லீக் விளையாடுறவங்களுடைய கவனம் இதுல கொஞ்சம் கவனமா கொடுங்க. மார்க்ரம், மிச்சல் மார்ஸ், பூரன், ஷதுல் தக்கர், திக்வேஷ் சிங், சாம்சன், ஜாய்ஸ்வால், ரியன் பராக், ஆர்ச்சர். 9 பிளேயர் எடுத்தாச்சு. 10வது பிளேயரா யாரை போடலாம் உங்களுக்கே தோணும். ரிஷப் பண்டை எடுக்கலாம். இல்ல அப்படின்னா 10வது பிளேயரா டேவிட் மில்லர் வந்து எடுத்து பார்க்கலாம். உங்களுடைய கையில தான் இருக்கு. இல்ல 10வது பிளேயரா நம்மளுடைய ரவி பிஷ்னோயை கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 10வது ஆப்ஷன்ல உங்களுக்கு வந்து 3 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 3 பிளேயரை கன்சிடர் பண்ணுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஸ்மால் லீக்குக்கும் உங்களுக்கு லக்கு தேவை. நீங்க இப்போ நீங்க ஒருவேளை இன்னைக்கு மிச்சல் மார்ஸ் எடுக்காம போகலாம், உங்க ஆப்பனண்ட் எடுத்திருப்போம். ஆனா அவனுக்கு கிடைக்கக்கூடிய கேட்சை கரெக்டா பயன்படுத்தி பிடிக்கணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பா முடிச்சு விட்டுருவாங்க உங்களை ஸ்மால் லீக்ல. ஸோ எனக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ரீசெண்டா ஒரு 3-4 மேட்சா பாக்குறேன், அப்படிதான் நடக்கு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, நீங்க நேத்து கூட நிறைய பேர் வந்து வில் ஜாக்ஸ் வந்து ட்ரம்ப் கார்டா பயன்படுத்தி வின் பண்ணாங்க. வில் ஜாக்ஸுக்குலாம் ஈஸியான கேட்சை மிஸ் பண்ணாங்க. ஸோ அப்ப நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு டீம் கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து ஏதோ நான் என்ன பெருமைப்படுத்திக்கிறீங்களா நான் சொல்லல. வில் ஜாக்ஸுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு நான் வீடியோல சொன்னேன்னா எஸ்ஆர்எஸ் விக்கெட் எடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ அந்த கேட்ச் எல்லாம் சரியா பயன்படுத்தி பிடிச்சிருந்தா நம்மளுடைய டீம்ஸ் வந்து உண்மையிலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில வாய்ப்பு இருக்கும். நமக்கு கிடைக்கிற கேட்சையும் மிஸ் பண்ணி நம்ம பிளேயருக்கு பிடிக்கக்கூடிய கேட்சை, கஷ்டமான கேட்சை நம்ம எடுத்திருப்போம். ஆனா அவங்க கஷ்டமான கேட்ச் எல்லாம் பிடிச்சிருவாங்க. அதான் என்னன்னு அதிசயமே தெரியல. ஸோ நீங்களும் கொஞ்சம் உங்க சொந்த டீமை வந்து பயன்படுத்திக்கிறது நல்லது. சஞ்சு, ஜாய்ஸ்வால், ரியன் பராக், ஆர்ச்சர், இதுல வந்து ஹசரங்கா வந்து ட்ரை பண்ணலாம் 11வது பிளேயரா. இல்ல 11வது பிளேயரா நீங்க வந்து தீக்ஷனா போகலாம். இல்ல 11வது பிளேயரா
தேஷ்பாண்டே கூட நீங்க போகலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு ஸ்மால் லீக்ல. மற்றபடி இந்த 9 பிளேயர் காமன்னா 10-11 உங்களுடைய கையில இருக்கு ரிஸ்க். கேப்டன் வைஸ் கேப்டனா நிக்கோலஸ் பூரனை கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்க. டிக்வே சிங்க வந்து கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சஞ்சு சாம்சனை கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்க. ஹசரன்கா வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் செகண்ட் பேட்டிங்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நம்ம சொன்னோம்ல ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பவுலிங் செகண்ட் பேட்டிங், அந்த காம்பினேஷன் அவருக்கு எப்பவும் சக்சஸ் ஆகுங்க. அதே மாதிரி ஒரு சில பிளேயர்ஸுக்கு வந்து நம்ம ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, நான் ஒரு 15 மேட்ச் ரெக்கார்டு எடுத்து பார்ப்பேன். நான் சும்மா வந்து உங்கள்கிட்ட அடிச்சு விடணும் அப்படின்லாம் கிடையாது. என்கிட்ட வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15ல இருந்து 20 மேட்ச் டேட்டா தான் நான் பார்ப்பேன். ஸோ ஏன்னா அதுதான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2024 இருந்து ஒரு 2025 இருக்கும். ஒரு லாஸ்ட் இயர் 1 இயர் ஸ்டாட்ஸ் பார்ப்பேன். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருடைய ஹிஸ்டரியில இருந்து பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் விளாண்ட மேட்ச்ல இருந்து கடைசி மேட்ச்னா அப்படி பார்க்க மாட்டேன். ஏன்னா ஒருத்தர் ஒரு சீசன் நல்லா விளையாண்டுருப்பான், ஒரு சீசன் நல்லா விளையாண்டுருக்க மாட்டான். நம்மளே அப்படித்தானே. எங்க ஊர்லயே ஒரு கபடி டீம் இருக்குன்னா ஒரு மேட்ச் நல்லா விளையாடும், ஒரு மேட்ச் நல்லா விளையாட மாட்டான். அதுக்குன்னு எல்லா மேட்சும் இதா இருக்க முடியாது. அதனால லாஸ்ட் 1 இயர் ஸ்டாட்ஸ் மட்டும் நான் பார்ப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பூரனை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நடந்த எல்லா டொமஸ்டிக், அந்த ஐக்கிய அரபு அந்த இதுல விளையாண்ட, யூஏஇல விளையாண்ட எல்லா மேட்சுமே சூப்பரா ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கலாம். திக்வேஷ் சிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் அவரு பாலே கேட்ச் மிஸ் பண்ணாங்க, இல்லன்னு சொல்ல முடியாதா? இல்லைன்னா 2 விக்கெட் கிட்ட எடுப்பாரு. ஸோ அதனால ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன். ஹசரன்காவுக்கும் லாஸ்ட் மேட்ச் பார்க்கும்போது உங்களுக்கு 4 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட் தான் எடுத்தாரு. அவரு பாலையும் கேட்ச் மிஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஐபிஎல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் வந்து ரொம்ப மோசம். இதுக்கு உமன்ஸ் கிரிக்கெட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா WPL நம்ம உமன்ஸ் ஐபிஎல்ல கூட கேட்ச் இந்த அளவுக்கு மிஸ் பண்ணல. இவங்க அந்த அளவுக்கு மிஸ் பண்றாங்க. ஸோ அதனால கவனமா பாத்துக்கோங்க. ட்ரம்ப் கார்டா இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடியது 2 பவுலர், சந்தீப் சர்மா, தேஷ்பாண்டே, மயங்க் யாதவ், டேவிட் மில்லர். இந்த 4 பேர் மேல நீங்க ரிஸ்க் எடுக்க விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பா ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. 5 நிமிஷம் முன்னாடி டீம் கொடுக்குறேன், ஸ்மால் லீக் டீம். கீழேயும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். இந்த பிளேயருக்கு பதிலாக இந்த பிளேயரை நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் நான் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அது உங்களுக்கு ஓகே வரணும், அந்த பிளேயர்ஸ் கூட நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பிளே பண்ணுங்க. அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய ட்ரம்ப் கார்டு நல்லா விளையாடணும். ஸோ அதை கவனமா பார்த்துக்கோங்க. கேட்ச் மிஸ் பண்ணா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மறுபடியும் அதான் நான் சொல்ல விரும்புறேன். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.